புதிய ஓய்வூதிய திட்டமே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று தமிழக நிதித்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த பதிலை தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அரசு ஊழியர்கள் முன்வைத்திருக்கும் நிலையில் இந்த தமிழ்நாடு அரசினுடைய பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன பதில் மனு தாக்கல் செய்துள்ளது? அபிநயா, அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என கோரி ஆசிரியர் ஒருவர் பிரெடரிக் ஏஞ்சல்ஸ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் நமது விசாரணைக்கு வந்த பொழுது கடந்த வாரம் நீதிபதிகள் அரசின் நிலைப்பாடு என்ன, அதாவது இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவதில் அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து மனுதாரருக்கு அரசு தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் அதே அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நிதித்துறையின் கூடுதல் செயலாளர் தரப்பில் மனுதாரருக்கு ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு புதிய ஓய்வூதிய திட்டமே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது, கடந்த 20 ஆண்டுகளாக எந்த விதமான தொய்வும் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது, உரிய சட்ட விதிமுறைகளின்படி செயல்பட்டு வருகிறது, இதுவரை 54,000 பேர் பணி ஓய்வு பெற்றுள்ளனர். அதில் 50,000 பேருக்கு பணி ஓய்வு பணபலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. எனவே மனுதாரர் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் எந்த விதமான விதிமுறைகளையும் வகுக்கவில்லை என கூறும் குற்றச்சாட்டு ஏற்புடையதல்ல. எனவே மனுதாரர் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதில் மனுவில். இதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசு இந்த வழக்கு குறித்து அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராக கால அவகாசம் கோரப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.